சரஸ்வதி, இப்போ வந்து செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்க உங்களுடைய பொறுப்புகள் இருக்கு. ரொம்ப நிறைய பிரச்சனைகள் தீர்வுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உடனடியாக செய்யக்கூடிய தீர்வுகளாக இந்த நடமாடும் கழிப்பறை மாதிரியான ஒரு விஷயத்தையாவது உடனடியாக செய்ய முடியுமா? நாங்களே பார்த்த இடங்கள்ல, நீங்க அத்திப்பட்டு புதுநகர் மாதிரியான இடங்கள்ல 2000 குடிசைகள் இன்னமும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அங்க இருக்கிற பெண்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது, நாங்க வந்து இந்த கழிவறை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு போற பெண்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த இடங்களுக்கான முன்னுரிமை கொடுத்து இந்த விஷயங்கள் நியமிக்கப்படும். நான் பார்த்தேன், நடமாடும் கலைப்பறைகள் நிறைய இடத்துல இருக்கு. நான் கூட நேற்று 2-3 இடத்துல பார்த்தேன். திரு மா சுப்பிரமணியனுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க விசாரணை கமிஷன் வைங்க. ஒருவேளை அவங்க தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் செம்பரம்பாக்க ஏறி உடஞ்சி சென்னையே மூழ்கி இருந்தா விசாரணை கமிஷன் கேட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சென்னை மக்களை பாதுகாத்து இருக்கோம். நீங்க விசாரணை கமிஷன் வைங்க, உண்மை வெளிவரும். அடுத்து வந்து நீங்க இப்ப கேட்டீங்க, சென்னை மாநகர கமிஷனர் என்ன பண்றாரு? சென்னை மாநகராட்சிக்கு கடந்த மழையிலேயே 4500 கோடி ரூபாயை அம்மா அறிவித்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி இனி எதிர்காலத்தில் இதே போல பாதிப்பை சந்திக்க கூடாது என்பதற்காக உங்கள் தொலைக்காட்சியில் வந்தது. எல்லா தொலைக்காட்சியிலும் அந்த கமிஷனரே சொன்னார். உடனடியாக 4500 கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அறிவிச்சிருக்காங்க. டாக்டர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. தேசிய பேரிடரா அம்மா 2 முறை மாண்புமிகு பிரதமருக்கு ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, அப்படி அறிவிக்கப்படும் போது பல சலுகைகள் மாநிலத்திற்கு கிடைக்கும். அதன் மூலமா மக்களுக்கு வந்து நிறைய செய்ய முடியும். ஆக இதை வந்து எல்லாரும் வைக்கிற ரெக்வஸ்ட் தான். ஆளுங்கட்சி 2 முறை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எழுதியிருக்காங்க. சிறு குறு தொழிலை பத்தி பேசினாங்க. நேற்றைக்கு கூட ஒரு அறிக்கையில் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு மோகன் அவர்கள் சிறு குறு தொழில்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளும் அரசு செய்யும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய ஆம் ஆத்மி சொன்னாங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும்னு. டிரான்ஸ்பரன்சியா இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. எந்த ஃபண்டு எங்களுக்கு வந்தாலும் கையில காசு கொடுத்தா கூட பிரச்சனை வரும் என்பதற்காக பேங்க் அக்கவுண்ட்ல போடுவோம் இருக்காங்க. அது கூட சொன்னாங்க, எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இல்லன்னாங்க. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப தொடர்ந்து எல்லா கட்சிகளும் கேட்கறது என்னன்னா, அனைத்து கட்சி குழு அமைத்து நீங்க இந்த நிவாரணங்களை செய்யுங்க. அது முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதில், நான் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் சொல்றேங்க, பேங்க் அக்கவுண்ட் இப்ப இல்லன்னு கூட சகோதரர்கள் சொன்னாங்க. அதற்காக அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பணம் ஏன்னா யார் கையில கொடுத்தா போய் சேரலையோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரக்கூடாது என்பதற்காக வங்கி கணக்கு அவங்களுக்கு இல்லையா, அரசாங்கமே வங்கி கணக்கு ஆரம்பித்து அந்த பணத்தை வங்கி கணக்கு பயனாளிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல தான் இந்த அனைத்து கட்சி குழு தேவையா இருக்கு. அதுக்கான ஒரு டிமாண்ட் தான் அவங்க வச்சிருக்காங்க. இரண்டாவது, ரேஷன் அட்டையில இருந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கோ அனைத்துமே கொடுக்கப்படும் என்பதையும் மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல இந்த மூலமா நான் ஒண்ணே நேரு அரங்கத்துல வர பொருள் சரியா போல நீங்களே சொல்றீங்க கார்த்திக். தவறான பதில் கிடையாது. ஒருங்கிணைந்து எத்தனை மாணவர்கள் அங்க வேலை செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் அவர்களாகவே வந்து அரசுடன் ஒத்துழைத்து அந்த பொருட்களை தரம் பிரித்து எந்த பொருள் எங்க போக வேண்டும், எந்த பொருள் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அவர்களாகவே வந்து இன்னைக்கு பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. எந்த தவறு நடக்கல. மக்களுடைய ஒத்துழைப்பு அரசுடன் மிக நன்றாக இருக்கிறது. இந்த பணியை பொறுத்தவரையில் இந்த ஊடகம் மூலமா ஒண்ணு கேட்டுக்கிறேன். சகோதரர் சுப்பிரமணியம் கூட சொன்னாங்க, சமூக வலைதளங்களில் தயவு செய்து தவறான கருத்துக்களை வதந்திகளை பரப்பாதீங்க. நாசா சொல்லிட்டாங்க, 3 நாளைக்கு இருட்ட போது, சென்னை மாநகரம் முழுக போது, செம்பரம்பாக்கி. அந்த சமூக வலைதளங்கள்ல நல்ல கருத்தை சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு தவறான கருத்துக்களையோ வதந்திகளையோ பரப்ப வேண்டாம் என்பதை இத்தனை பேர் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல ஒரு வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் சுனாமி வந்த போதும் சரி, தானே புயல் வந்த போதும் சரி, மிக தெளிவாக திட்டமிட்டு மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர், மக்களுக்காக இருக்கக்கூடிய முதலமைச்சர். இந்த நிலைமையில் தமிழக மக்கள் பட்டிருக்க பாதிப்புகளை இடர் நீக்கி எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல வாழ்க்கை அமைக்கக்கூடிய இடத்தில் தான் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா முதல்வராக இருப்பார். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க வேல்முருகன். அதாவது அனைத்து கட்சி தலைவர்கள் சார்பாக, அனைத்து கட்சிகளின் சார்பாக பல்வேறு என்ஜிஓக்கள், தனிநபர்கள், அரசு ஊழியர்கள், அனைத்து சுகாதாரத்துறையிலிருந்து மின்துறையிலிருந்து எல்லா கடனில் நகர மாநகராட்சி ஊழியர்கள் வந்து மிகவும் அரும்பாடுபட்டு இந்த மக்களை காப்பாற்றியிருக்கிறார்கள், உயிர் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இந்த களப்பணியில் பணிபுரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த அனைத்து கட்சி தலைவர்களின் சார்பாக, அரசியல் கட்சிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் புதிய தலைமுறையின் ஊடாக நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி. நிவாரணம் வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து வந்து குவிஞ்சு எல்லாருக்கும் தான், எல்லாரும் அந்த நிவாரணம் கொடுத்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தாராளமாக உதவி பண்ண வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டவர் அனைவருக்கும் மனமார்ந்த சுருக்கமா சொல்லுங்க சார். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றோம். அவங்க சும்மா கூட சொல்லல,
இந்த என்எல்சியில் தண்ணீர் எவ்வளோ திறந்து விட்டதுனால எத்தனை ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டது, அதை அளவு பண்ணி கொடுத்தா கூட போதுமானது. கட்டாயம் கொடுக்கணுங்கிறது நன்றி. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இப்போ இந்த மெட்ராஸில் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதுவும் 4 வீலர்ஸ் ரிப்பேர் பண்ண முடியல. இவங்க என்ன சொன்னாங்க, கம்பெனிக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, இது மட்டும் கேம்ப் போடுறேன் நான், வந்து அந்த இது மட்டும் ஃப்ரீயா தரேன், சர்வீஸ் மட்டும் ஃப்ரீ. நான் உங்களுக்கு தெரியும் அந்த லிஸ்ட் போட்டானா எப்படிலாம் போடுவோன்னு தெரியும். அதெல்லாம் இல்லாமல் அது வேற ஏதாவது சுருக்கமாக அரசாங்கம் தலையிட்டு அது எளிதில், அதாவது கொஞ்சம் சிம்பிளா ஓட்டுற அளவுக்காவது பண்ணி கொடுக்கறதுக்கு. ஏன்னா எல்லா ஆட்டோஸ்க்கு 2 வீலர்ஸ்க்கும் கொடுத்துறாங்க. அதே மாதிரி இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க எந்த தொகையும் கொடுக்கறது இல்ல, ஒரு அளவோட லிமிட்டட் ஆக்கிட்டாங்க. அதையும் அரசாங்கம் உடனே ஒரே ஒரு நிமிடம் சொல்றதுக்கு நேரம். இந்த வெள்ளத்துல நாம தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கோம், நேரிலையும் பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் திருமணத்திற்காக வேண்டி சேகரித்து வச்ச பணம், நகை எல்லாமே போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே தங்கத்துக்கு தாலிக்கு தங்கங்கிற திட்டம் இருக்கின்றது. அதில் கொஞ்சம் நிபந்தனைகளை தளர்த்தி இது போன்ற குடும்பங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் வந்து விரிவாக்கப்பட வேண்டும். அதே போல் தோழர் சொன்னாங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் ஒரு 2 மாதத்திற்கு ரேஷன் பொருட்களை விலையில்லாமல் கொடுப்பதற்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும். நன்றி. ஒரே ஒரு கருத்து, இந்த சென்னை நகர சாலைகளை சீர்படுத்துவது என்பது இந்த அரசு எல்என்டி போன்ற ஒரு நிறுவனத்தில் ஒப்படைத்து சென்னை நகரத்தின் அத்தனை சாலைகளையும் போடுவதற்கு அவர்கள் பொறுப்பில் பெரிய நிறுவனத்தில் ஒப்படைத்தால் எப்படி நேஷனல் ஹைவேஸ் இருக்கிறதோ அதுபோல சென்னை நகரம் இருக்கும். இல்லை என்றால் 3 மாதத்துக்கு ஒரு முறை அதை போடக்கொள்ள வேண்டிய நிலைமைதான் சென்னை நகரத்தில் வரும். நன்றி. சமூக வலைதளங்களில் சில தவறான கருத்துக்கள் வந்திருக்கலாம். ஆனா இந்த முறை சமூக வலைதளங்களில் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு அவங்க மூலமா தான் நிறைய தகவல்கள் பரிமாற்றம் நடந்து அந்த நிவாரண பொருட்களும் கிடைக்கிறது இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அதுக்கு முன்னதாக என்னோட இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு டாக்டரா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாள்பட்ட நோய்கள், இப்போ நீங்க நீரிழிவு நோய்கள் மாதிரி இருக்கிறது, காச நோய் மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்ப டேப்லெட்ஸ் இல்லாத ஒரு சூழல். அவங்க வந்து வீட்டுல வச்சிருந்ததெல்லாம் அடிச்சுட்டு போன ஒரு எதையும் நாங்க வந்து களத்துல போகும்போது பார்க்க முடிஞ்சது. அந்த விஷயங்களையும் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சுருக்கமா இப்ப மத்திய அரசாங்கம் நிதியும் அதிகமாக கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. அதுல முடியும். இதில் அரசியலாக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் மத்திய மாநில அரசுகள் ஒற்றுமையாக செயல்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பணியாற்ற வேண்டும் என்ற உறுதிப்பாடோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நான் சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களிடம் இத்தகைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கவில்லை. அண்டை நாடு என்று இல்லை, அன்பு நாடு என்று நினைத்ததால் தான் பிரதமர் அவர்கள் நேராக வந்து இவர்கள் தானே புயலுக்கு 2000 கோடி தமிழக அரசு கேட்ட பொழுது 400 கோடி ரூபாயை தான் இவர்கள் கொடுத்தார்கள், கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டே. ஆக அதை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இங்கே தமிழகத்திற்கு இல்லை, அதற்காக நான் சொல்கிறேன். ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பணியாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், அதனால் தான் பலன் கிடைக்கும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தெளிவாக யார் வேண்டுமானாலும் சட்டத்தை சென்று பார்க்கலாம். தேசிய பேரிடர் என்று அறிவிப்பதற்கு சட்டம் இல்லை. உதாரணத்திற்கு நேபாள வெள்ளம் வந்து, கோசியாட்ல வெள்ளம் வந்து, பீகார்ல வெள்ளம் வரும்பொழுது அன்றைய காங்கிரஸ் அரசு தேசிய பேரிடர் என்று அறிவித்தது. ஆனால் அந்த பேரிடர் என்று அறிவிக்க முடியாது. அந்த அறிவித்ததனால் எந்த ஒரு பைசா நிதியை கூட ஒதுக்க முடியவில்லை. ஏனென்றால் சட்டத்தில் இடமில்லை. நிதி அதிகமா கொடுப்பீங்களா? அதான் எல்லாரும் கேக்குறது. அதைத்தான் நான் திருப்பி இல்ல நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், நேற்று முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார்கள், நான் தேசிய பேரிடராக அறிவிக்க சொன்னேன். உண்மையிலேயே அதிக பேரிடர் ஏற்பட்டது என்பதை பிரதமர் அறிவித்திருக்கிறார். அதற்கு நன்றியை சொல்கிறேன் என்று அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பேரிடர் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதிகமாக நிதியை நாங்கள் ஒதுக்குவோம். இன்டரிம் தான் இப்ப கொடுத்திருக்காங்க. அதுவே நீங்க 2000 கேட்டா அதுல 940 கோடி கொடுத்தாச்சு. எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டிருப்பதையே விட்டுவிட்டு நல்லது நடக்கும் பொழுது அதை பாராட்டவும் செய்ய வேண்டும். இன்னொன்று மருத்துவர் என்ற முறையில் சொல்றேன், நீங்க அடிப்படையில் நோயை சரி செய்யாமல் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியாது. இப்ப வந்து நீங்க எப்படின்னா இந்த பாதிப்புகள் ஏன் வருகிறது, தனிநபர்கள் என்ன செய்ய வேணும், நம்ம எந்த இடத்துல வீடு வாங்குறோம், எப்படி பெர்மிஷன் வாங்குறோம், அதையும் நாம பார்த்து விட்டு அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும். புறநகர் பகுதிகளில் பட்டா இருக்கிற அப்ரூவ்ட் லேண்ட்ல தான் போய் வாங்குறாங்க. நீங்க மக்களை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? நான் சொல்லல, அதற்கு அரசாங்கம் ஒரு வழிமுறைகளை வைக்கணும். எப்படி நாம வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்தந்த காலேஜ்ல எல்லாம் நீங்க படிச்சா அது சேஃபான ஒரு சீட்டுன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி ஒரு டேட்டா பேங்க் வைக்கணும்.
நான் இது ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்றேன். டேட்டா பேங்க் வைக்கிறோம். அதே மாதிரி நாம அரசியல் எல்லாத்தையும் செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு கூவத்துக்கு 60 கோடி ஒதுக்குனாங்க. ஏன் அதுல 16,000 குடும்பங்கள் அங்க இருந்தாங்க. கூவத்தை மாத்திரம் ஆழப்படுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலாமிட்டி நம்மளுக்கு வந்திருக்காது. அதாவது தீவிரத்தை தடுத்திருக்கலாம். டாக்டரா நீங்க வந்து இப்ப இந்த கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கு எல்லாம் உடனடியா நம்ம என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் அதுக்காக தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை ஸ்பெஷல் டாக்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு ஒரு எண்டமிக், அதாவது திடீரென்று நமக்கு கொள்ளை நோய் வந்துவிடக்கூடாது, நமக்கு வந்து எண்டமிக் வந்துடக்கூடாது, தொற்று நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உடனே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் மாநில சுகாதாரத்துறை அமைச்சரோட பேசி அவங்க ஒரு மிகப்பெரிய குழு அமைச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிநபர்கள் வாழ்வாதாரம் ஒன்று, பொருளாதாரம் ஒன்று. பொருளாதாரத்தை பற்றி நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். வாழ்வாதாரம் என்பது நமக்கு சுற்றியுள்ள குப்பைகள் எப்படி நோய் பரவாமல் தடுப்பது மட்டுமல்ல. நீங்க இப்ப சொன்னீங்க டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன். ஏற்கனவே மத்திய அரசு அந்த மருந்துகளுக்கான விலைகளை குறைத்திருக்கிறார்கள். ஆனா அதையும் மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை நாங்கள் சொல்லுவோம். ஆனா எது எப்படி இருந்தாலும் இப்ப மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்பட வேண்டும். ஆக இதெல்லாம் நிறைய பேசப்பட்டிருக்கு. சமூக அவலங்கள் தடுக்கப்பட்டு இயற்கையை பாதுகாப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் என்பது இயற்கை வணங்கினா இயற்கை இல்ல வருங்காலத்துல இதே மாதிரி மிகப்பெரிய பேரழிவுகள் வராது என்று சொல்ல முடியாது. காலையில ஒரு 25 ஹெலிகாப்டர் சென்னை மேல சுத்தி இருக்கணுமா இல்லையா? அதனால முடியாதா? ஏன் நடக்கல? இல்ல பண்ணல. இப்ப வந்து இல்ல நன்றி. இல்ல மத்திய மாநில அரசுகள் அவங்களோட பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இது எடுக்கப்பட்டது. தமிழகத்துல பெருவெள்ளத்தால லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி அந்த பாதிப்பில் இருந்து வெளியில கொண்டு வர்றது, வெறும் அரசாங்கங்கள் மட்டும் இதை செய்ய முடியாதுங்கிற அடிப்படையில தான் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல அவருடைய தீர்வுகளை முன்வைக்க சொன்னோம். பல தீர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆக்கிரமிப்புகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அகற்றணும், அதுல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு தீர்வாக. அதே போல சாக்கடைகள் உடனடியாக சரி செய்யப்படணும், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நவீன முறையில் அந்த வெள்ள நிவாரண கணக்கெடுப்புங்கிறது நவீன முறையில் இருக்கணும், அதை பொதுமைப்படுத்தி வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. தேசிய பேரிடராக அறிவிக்கணும், இந்த கொடுங்கையூர் பெருங்குடி குப்பை மேடுகளை அகற்றணும். அது ஒரு தீவிரமான பிரச்சனையாகவே இருக்கு, நாள்பட்ட பிரச்சனையாகும், பல ஆண்டுகளாக பிரச்சனைகளாக இருக்கு. அதை நம்ம சரி செய்ய வேண்டி இருக்கிறது. கடற்கரை பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது இந்த வட மாவட்டங்களில் முழுக்க தேவையா இருக்குங்கிறதும், அதே போல விவசாயிகளுக்கு முழு செலவை ஏற்கணும், கடன் வட்டி தள்ளுபடி செய்யப்படணும் அப்படிங்கிறதும், மன அதிர்வுக்கு ஆளாகி இருக்கின்ற குழந்தைகள் பெண்களுக்கான அந்த கவுன்சிலிங் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கு. குடிசை வாழ் மக்கள் துரத்தப்பட்டக்கூடாது இங்கிருந்து, அந்த ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளை மூடணுங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் வச்சிருக்கிறாங்க. நிறைய முக்கியமான ஒரு தீர்வுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், ஆக்கப்பூர்வமான தீர்வுகளாக இருக்கின்றன. இதெல்லாம் அரசு நிர்வாகங்கள் இருக்கிறவர்களுக்கான ஒரு தீர்வுகளாக நாம் முன்வைக்கின்றோம். அது மத்திய அரசாக இருக்கலாம் அல்லது மாநில அரசாக இருக்கலாம். எல்லோருக்குமான ஒரு முக்கியமான ஒரு விவாதமாக இது அமைந்திருந்தது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கியதற்கும் அரசியல் கடந்து தனிமனித அரசியல் கடந்து தனிமனித விமர்சனங்களுக்குள் போகாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வுகளை நோக்கி இப்படி ஒரு கருத்தை, இப்படி ஒரு விவாதத்தை நடத்த முடிந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதிரி ஒரு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.